ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜெயிலில் 10 பேரை உள்ளே போட்டோம். இவங்கெல்லாம் திருந்தாத ஜென்மமாக தான் இருப்பாங்க போலயே. பாட்டென்ன கூத்தென்ன, அங்கேயும் பிக் பாஸ் ஹவுஸ் உள்ளே இருக்கிற மாதிரியே பண்ணிட்டு திரியிறாங்க. நம்ம கமருதீன் மாமா கொஞ்சம் இடம் கிடைச்சாலும் அந்த பாரு கூட கொஞ்சம் ரொமான்ஸாகவே திரிஞ்சுன்னு இருக்கிறா போல. ஜெயிலும் அதே வேலையை தான் பார்க்குறாரு. கொஞ்சம் இடப்பட்ட கேப்பில் ஜெயிலுக்குள்ளே தன்னுடைய கைவண்ணத்தை காமிக்கிறாரு. அதாவது கானா வினத்தை படமாக வரைஞ்சி தள்ளுறாரு. நல்ல திறமையான ஆளு தான், ஆனால் சேர்க்க தான் சரியில்லை. கொஞ்சம் பார்வை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தார்னா இவருக்கான தன்னுடைய இடத்த பிக் பாஸ் ஹவுஸ்ல கண்டிப்பா நிரப்புவாரு. ஆரம்பத்துல இருந்த கமருதீனை விட இப்போ இருக்கிற கமருதீன் கொஞ்சம் நல்ல பேரோட தான் இருக்காரு. வீக்கெண்ட்ல கூட விஜய் சேதுபதி அவர்கள் பாராட்டிருப்பாரு நம்ம கமருதீனை. ஆனா அதுக்கப்புறம் அந்த வாரம் பாத்தீங்கன்னா இவரோட ஆட்டம் தலைகீழா இருந்தது. சேரக்கூடாத இடத்துல சேர்ந்து பல சேஷ்டைகளை பண்ணி தேவையில்லாதெல்லாம் பண்ணி மக்களிடையே பயங்கர நெகட்டிவா சம்பாரிச்சுக்கினாரு. இனி வரும் காலங்கள்ல கொஞ்சம் சிங்கிளா விளையாடினார்னா ஃபைனலிஸ்ட்ல டாப் 3ல வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது இவருக்கு. ஆனா கூட இருக்கிறவங்க விடுவாங்களா? கண்டிப்பா விட மாட்டாங்க. இவரும் அவங்கள விட்டுட்டு போக மாட்டாரு. நான் பாரு கூட தான் ரொமான்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிங்க இருந்தார்னா மிஞ்சி போனா 2 வாரம் அதுக்குள்ளேயே எவிக்ட் ஆகி வெளியே வந்துருவார் கண்டிப்பா. இந்த 10 பேரும் ஜெயிலுக்குள்ள ஏதோ ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு ஜாலியா இருக்காங்க உள்ள. நம்ம கூட நினைச்சோம் இந்த 10 பேரையும் ஜெயில் தாங்குமா அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு வழியை பிக் பாஸ் கண்டுபிடிச்சாரு. ஒவ்வொரு வாட்டியும் பஸ்ஸர் அடிக்கக்குள்ள உங்களுக்குள்ள நீங்க முடிவு பண்ணி யாரை வெளியே அனுப்பலாம் அப்படின்னு நீங்களே தீர்மானிச்சு அவங்கள வெளியே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வகையில் எல்லாரும் ஓட் பண்ணி நம்ம அமீர் மாமாவை வெளியே அனுப்பிட்டாங்க. ஃபர்ஸ்டா வெளியே வந்தது இவர் தான். ஆள் பார்க்கறதுக்கு அஜானு பாகு மாதிரி இருக்கிறதுனால உள்ள இடம் பத்தாது, இவரை வச்சுங்க நம்ம கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அமித்தை வெளியே அனுப்பிட்டாங்க. போய் டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அமித்தை அனுப்பி வச்சுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா, கமருதீன் இப்படியா ஒவ்வொருத்தங்களா வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதியும் வெளியே வந்துட்டாங்க. இப்போ கம்மியான பேர் தான் உள்ள ஜெயிலுக்குள்ள இருக்கிறாங்க. ஸோ பெஸ்ட்டு ஒஸ்ட்டு எல்லா பர்ஃபார்மன்ஸும் இன்னைக்கே முடிச்சிட்டாங்க இவங்க. நாளைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால விஜய் சேதுபதி சீக்கிரமா நாளைக்கு வந்தாலும் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரோக்ராமை சீக்கிரமா ஆரம்பிச்சு நாளைக்கே எவிக்ஷனை முடிச்சிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அரோரா, விஜய் பார்வதி, கமருதீன் இந்த முக்கான காதல் எப்பதான் முடியுமோ தெரியல. ஐயோ எப்பா தாங்க முடியல. காமுவை பொறுத்த வரைக்கும் அரோராவை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறா போல. அரோராவும் நீ என்னை ஃப்ரெண்டாக பார்க்கறதுனால உன் கூட நான் கொஞ்சம் தள்ளியே தான் இருக்கிறேன், நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன்னு அவங்களும் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாங்க. இப்படி அரோரா ஃப்ரெண்டாக தள்ளி போகவே காமுவால் தாங்கிக்க முடியல. கமருதீனும் நீ எப்படி என்னை விட்டு தள்ளி போகலாம், ஃப்ரெண்டாக தானே என்னை பார்க்குறேன்னு இருந்துட்டு இப்போ திடீர்னு விலகி போகலாமா, நீ முன்ன எப்படி இருந்தியோ அதே மாதிரி இரு அப்படின்ட்டு கமருதீன் சொல்ல, இதை வேற இவர் கோவமா அரோரா கிட்ட போய் பேசி கமருதீன் மனசுல இருந்ததெல்லாம் அரோரா கிட்ட கொட்ட, அப்படியே மனசுல இருக்கிறதெல்லாம் கமருதீன் கொட்ட ஒரு ஃப்ளோவில் துஷார் இந்த வீட்டை விட்டு போனது ஒன்னால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட உடனே நீயே இப்படி பேசிட்டியான்ட்டு மனசு ரொம்ப நொந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டாங்க அரோரா. இல்லொரு மாதிரி நீயும் பேசிட்டியே என்ன, அப்போ இது வரைக்கும் நீ ஃப்ரெண்டா இருந்ததெல்லாம் ஃபேக்கா அப்படின்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அரோரா. கமருதீனும் விடாம ஆமா நீ தான் காரணம், நீ பண்ண சில விஷயங்களால தான் அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போனான் அப்படின்னு சொல்லி கமருதீன் அரோராவை பொழக்க ஆரம்பிச்சிட்டா போல. அரோரா கடந்த 2 வாரமா துஷார்னு அவன் போன பிறகு அவன் பேரை இழுத்ததுனால தான் இந்த வம்பு. துஷார் வீட்டை விட்டு போனதும் இல்லாம 2 வாரமா அவனுக்கு பயங்கரமான கெட்ட பேரை ஏற்படுத்துது இந்த அரோரா தான். துஷாரே வீடியோ பார்த்துட்டானா, ஏய் நான் வீட்டை விட்டு வந்த பிறகு என் பேரை வச்சுன்னு கொள்றீங்களாடா டேய் அப்படின்ற மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். ஸோ இப்படியே கமருதீன் கோவமா சொல்ல, இனிமேல் நீ ஃப்ரெண்டா கூட என்கிட்ட பழக வேணாம், நீ இங்கிருந்து போ அப்படின்னு கோவமா சொல்லிட்டு கமருதீன் அங்கிருந்து போயிடா போல. கமருதீன் தண்ணியா போட்டு கத்துறா மாதிரி இப்போ கத்துறா போல. நைட் ஆனவனே கொஞ்சுவா போல, அடுத்த நாள் காலில் போயிட்டு லவ்வர் போல கொஞ்சுவா போல. இது அவருடைய ஸ்டைல் தான். கமருதீனை பொறுத்த வரைக்கும் இது அவருடைய மேனலிசம். கேப் கிடைக்கிற இடத்துலலாம் கொஞ்சின்னு தானே இருப்பாரு நம்ம கமருதீன். அரோராவோ கோவத்துல காமுவே போயிட்டான். இனிமேல் நான் யாருக்கு நான் பயப்படணும், இந்த பாரெல்லாம் எனக்கு சும்மா, என்கிட்ட இனிமேல் ஏதாவது வம்பு வச்சுக்கிட்டோம், நான் இனிமேல் விட மாட்டேன், எனக்கு ஒரு புது தெம்பு கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு தனியா உக்காந்துக்கினே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அரோரா. அடுத்த வாரம்லாம் பயங்கர கண்டென்ட் கொடுப்பாங்க போல இருக்கு அரோரா பாருக்கிட்ட. என்னத்தை அவங்க கண்டென்ட் கொடுப்பாங்க, திருப்பி அந்த முக்கான காதல் கண்டென்ட் தான் கொடுப்பாங்க. பார்வா இப்ப அமைதியா கேரக்டர் ரோல்ல சுத்திட்டு இருக்கிறாங்க. பழைய பார்வா இப்ப வந்தாங்கன்னா அரோராலாம் காணாம போயிடுவாங்க. இருந்தாலும் அரோரா விடுற மாதிரி இல்ல. காமு பேசுறத யாரும் தட்டி கேட்க மாட்டீங்க. அவன் இந்த வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணுக்கு ஆப்போசிட்டா அவ்வளவு விஷயம் பேசுறான். திவ்யாவுக்கு ஆப்போசிட்டா எவ்வளவு திமுறா பேசினான். அவன் பிஞ்சுரும் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணி அவன் பேசினான். இதெல்லாம் யாரும் தட்டி கேட்க மாட்டீங்களா நீங்க? இதெல்லாம்
இதெல்லாம் நீங்க தட்டி கேட்கணும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவனை கேட்கணும். இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவன் பாட்டுன்னு வார்த்தை விட்டுக்கினே போனானா எல்லாரும் பார்த்துக்கின்னு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேமராவில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க பாத்தீங்கன்னா கனியும் இருப்பாங்க, விக்ரமும் இருப்பாரு. கனியும் நானும் கேட்டேன், இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயம் தான், கேட்டா பெரிய சண்டை வரும் அப்படின்ட்டு அவ கனியும் ஃபீல் பண்ண. விக்ரம் ஆமா கரெக்ட் தான், அவன் பேசுனது தப்பு தான், கண்டிப்பா இதை வந்து சாட்டர்டே சண்டே விஜய் சேதுபதி அவர்கள் கேட்பாருன்னு நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்னு விக்கல் சொல்லியிருப்பாரு. ஸோ கமருதீனை சேதுபதி அவர்கள் சாட்டர்டே சண்டே வச்சு செய்ய போறாருன்ட்டு இதுல இருந்தே தெரியுது. கமருதீன் அந்த டைம்ல வார்த்தையை விட்டது பெரிய தப்பு. திவ்யா என்னதான் கமருதீனை ட்ரிகர் பண்ணாலும் இவன் கமருதீன் டப்புன்னு பிஞ்சிரும். பார்த்துக்கோ, அந்த மாதிரி ஒரு மாதிரி வார்த்தையை யூஸ் பண்றதுன்றது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ சாட்டர்டே சண்டே சேதுபதி வச்சு செய்ய காத்திருக்காரு. தலையில ஒரு கிளிப்பை மாட்டிக்கின்னு இல்ல கிளிப்பை கையில எடுத்துக்கின்னு நாளைய ப்ரொமோல வரப்போறாரு நம்ம சேதுபதி. மக்களே, கமருதீன் பேசுனது தப்பா ரைட்டானு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை அடுத்த ப்ரொமோல வந்து பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.